எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ஒரு அற்புதமான காவியங்கள் உலகத்தில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு நுணுக்கம் இருக்கும், ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். இட்ஸ் எ கிரேட் எபிக் ரியலி. ஸோ கிருஷ்ணர் போகிறாருன்னு அந்த நேரத்தில் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லோரும் வந்து கூடிடுறாங்க இரண்யா நதிக்கரில். கிருஷ்ணா, நீயோ போகிறப்ப கலியுகத்தில் பசுமாடு 3 கால் உடஞ்சி ஒத்த காலோடு நின்றுட்டு இருக்குது. ஆல்ரெடி எல்லா விதமான கஷ்டங்களும் ஆரம்பித்தாச்சு. ஜனமேஜயன் போட்டான், பரீட்சித் ராஜா போயிட்டான், ஜனமேஜயனுக்கு வியாதி வந்துடுச்சு. நீ தர்ம பசு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நிற்கிது ஒத்த காலில், நீயும் போயிட்டா எங்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா கிருஷ்ணர் இதை சொல்லியே ஆகணும். அவர் இந்த விஸ்வரூபம் எடுத்த போது என்ன சொன்னார்? ஆதித்யானாம் மகம் விஷ்ணு, 12 சூரியர்களில் நான் விஷ்ணு என்று அறியப்படுவேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன் சொல்லிட்டு பஷ்யமே ருத்ர ரூபம்ங்கிறார். என்னுடைய விஸ்வரூபத்தை பாடுறா அப்படின்னு. அந்த விஸ்வரூபம் எது? ருத்ர ரூபம். அதில் அப்படியே நெருப்பு தண்ணி கிண்ணி எல்லாம் காட்டுறார். தேரில் உட்காந்துங்கிற கிருஷ்ணருக்கு பேக்ராப்பில் ஒரு பிரியர்களில் நெருப்பு தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. அதுதான் கிருஷ்ணருடைய பஷ்யமே ருத்ர ரூபம்னு சொல்லக்கூடியது. ஸோ அவர் உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. உலகம் கேஷுவலாக தமாஷா அழிச்சிட்டு அவர் கிளம்ப போகிறார். அப்போது அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, நீயும் போயிட்டா எங்களுக்கு யார் தான் கதிப்பா அப்படின்னு சொல்கிறார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொள்ளுங்கள். சிவனுடைய பாதங்களை பற்றிக்கோங்க. நீங்கள் பூசுவதற்கு வெந்நீர் இருக்கிறது, தூவி வழிபடுவதற்கு நறுமண மலர்களும் இலைகளும் எல்லாம் இருக்குது, வில்வ மலைகள் எல்லாம் இருக்குது. இப்படி வரிசையாக சொல்லினே வர்றான். நீங்கள் பற்றி கொள்வதற்கு பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் சிவபெருமானுடைய பாதங்கள் இருக்குது. தூவி வழிபடுவதற்கு மலர்களும் இலைகளும் எல்லாம் இருக்கிறது, பூசுவதற்கு வெந்நீர் இருக்கிறது, ஓதுவதற்கு புண்ணிய நதிகளுடைய நீர் இருக்கிறது, அபிஷேகம் செய்வதற்கு, ஓதுவதற்கு பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கலியுகத்தில் சிவனை பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் தப்பிச்சிருவீங்க, கலியுகத்தினுடைய வெப்பத்திலேருந்து கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிருவீங்கன்னு சொன்னவர் யார்? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, ஜெகத்குரு ஆகிய கிருஷ்ண பரமாத்மா. இப்போ நடந்து கொண்டிருக்கிற கலியுகத்தில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா சிவனை பற்றி கொள்ளுங்கன்னு அவரே சொன்னார். இதில் கொஞ்சம் பேர் இந்த ஆர்டான்ட் வைஷ்ணவைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவனெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு புரிபடாத ஒரு விஷயம் என்னன்னா, மகாவிஷ்ணுவனுடைய சொரூபமாக வந்த ராமர், அவர் ராவணனை கொன்ன பிரம்மாத்தி தோஷம் போகிறதுக்காக தான் ராமேஸ்வரத்தில் மண்ணில் ஸ்ரீதியை வச்சு லிங்கம் முடிக்க சொல்லி ஆஞ்சநேயர் கொண்ட காசி லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணார் இல்லையா. ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது, அப்போ இவங்களுக்கு டிஸ்பியூட் வர்றதுக்கு காரணமே கிடையாது. நல்லா யோசனை பண்ணிப்பார். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா? ஆனானப்பட்ட ராமர் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் வந்து ராஜாக்கூரில் திலகம், அவரே சிவ பூஜை தான் பண்ணிக்கிறார். நீங்கள் ராமேஸ்வரத்துக்கே போயின்னுக்கிற இல்லைனாக்கா இல்லையா. சீதை பிடிச்சி வச்ச இது ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது, காசிலேருந்து கொண்டு வந்தது. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அவர் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவ பூஜை பண்ணி ஒரே ஒரு குழந்தை பிறந்தது, அவரும். அப்புறம் ஈஸ்வர சர்வபூதானாம் சொன்னது யார்? கிருஷ்ணர் தானே சொன்னார். ஈஸ்வரன் தான் உலகத்தில் எல்லாமா இருக்கான்னு சொன்னார். இவங்க இந்த இடைக்காலத்தில் சைவ வைஷ்ணவ பிணக்குகள்லாம் வந்ததுனால இவங்க அடிச்சுக்கிறாங்க. சரி, ஏதோ சைவ வைஷ்ணவர்களும் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா காஞ்சிபுரம் கோர்ட்டில் ஒரு கேஸே நடந்தது. அதாவது வரதராஜசாமி கோயில் யானைக்கு யூ நாமம் போடுறதா வி நாமம் போடுறதான்ட்டு கேஸ் நடந்தது. பெரிய பெரிய ஐயங்கார் வக்கீலுங்கெல்லாம் போய் வாதாடினாங்க. ஒருத்தர் யூ ஒருத்தர் வி இதெல்லாம் போட்டாங்க. அதை நான் சொன்னால் நம்ப மாட்டேன். அப்போ அங்கே ஜட்ஜில் இருந்தவர் எனக்கு வேண்டியவர், அவர் என்னை வந்து கேட்டார், சாமி நான் ஜட்ஜு தான், இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாரு. நிஜமாக நடந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சிக்கு எது தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் சார், இதெல்லாம் நான் நியாயம் சொல்லக்கூடாதுன்றார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாரம் யூ நாமம் போடுங்க, ஒரு வாரம் வி நாமம் போடுங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இவங்க வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை எப்போ வரும்னு காத்துட்டே இருந்தாங்க. அந்த யூவை கீறிட்டு வி போட்டாங்க. அவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை போகிறோம் காத்து வியை கீறிட்டு யூ போட்டாங்க. இவன் கீறி அவன் கீறி அந்த யானை வந்து செப்டிக்காய் செத்தே போச்சு. அதனால் இந்த பாமரத்தனம் இருக்கு இல்லையா பக்தர்களுக்குள்ளே இருக்கிறது, இவங்க என்ன பெரிய ஞானிகளா?
என்ன பெரிய வேதவியாசர் பராசரரா? நீயே சொல்லு பார்க்கலாம். அஜ்ஞானம். எனக்கு தெரிஞ்சது தான் உலகங்கிற மாதிரி ஒரு அஜ்ஞானம். அதனால் இப்படியெல்லாம் இவங்க சமய சண்டைகளெல்லாம் தர்க்கமிட்டு பாழாம் குதர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை தாய்மன்ற பயன்படுத்துவார். ஏன் ஆர்குமெண்ட் பண்ணி 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 இதெல்லாம் பண்ணுறாங்க. சாமி கும்பிடணும், அவ்வளோதானே. இப்போ தானே நான் சொன்னேன், ராமர் சிவ பூஜை பண்ணார், கிருஷ்ணர் சிவ பூஜை பண்ணார், ஈஸ்வர சர்வபூதானம் சொன்னார். அவர் காட்டினது சிவனுடைய ருத்ர ரூபம். இவ்வளவும் உங்கள் ஸ்கிரிப்சர்லேருந்து தானே சொல்லினேங்கிறேன். நான் பேசாமல் சாமி கும்பிட்டா என்னை செத்தப்படுவோம் இல்லை. கும்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணங்களை நம்ம தேடுறமே தவிர இன்னும் கும்பிட்டா என்ன. இப்போ ஏதோ வந்து பாயசம் சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன், அது கூட இன்னொரு போண்டா வந்தால் சாப்பிட்டு தொலையேன் இல்லை. எனக்கு வெறும் வடை தான் சாப்பிடுவோம், போண்டா சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு போண்டா இருக்குதா இல்லையா, நல்லா அது எதாவது கண்டுபிடி. இல்லை எனக்கு சேமியா பாயசம் தான் பிடிக்கும், பைத்தம்பரு பாயசம் பிடிக்காதுன்னு சொல்லி நான் கண்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் அதே தாங்க இது இல்லை. இதில் சேமியா போட்டுக்கிறாங்க, அதில் பைத்தம்பரு போட்டுக்கிறாங்க, மீதி திராட்சை முந்திரி பருப்பு பால் எல்லாம் அதே தான். ஸோ இதெல்லாம் என்னைக்கு புரியுதோ அன்றைக்கி அவங்க இந்த ராமநவமி, கோகுலாஷ்டமி, மகாசிவராத்திரி, கந்த சஷ்டி எல்லாம் கொண்டாடுறதுல அர்த்தங்குது. இல்லைன்னா சும்மா எந்நேரம் இப்படியே எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் இப்படி தான் ஆட்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா என்ன பண்ணுறது.